சொல்லுங்க. நீங்க தான் ஆரம்பிக்கணும். நீங்க தான் பாக்ஸோட நான் தான் ஆக்சுவலாக வந்து அது பேர் என்ன சொல்றது, பாக்ஸ். இப்போ நம்ம பேசுறது வந்து ஃபார்முலா 1 மெக்சிகோ ஜிபி பத்தி. மெக்சிகோ ஜிபி கரெக்ட். நான் வந்து ரேஸே பார்க்கல பண்ணிருப்பாங்களே எங்கத்துல இது ரிவ்யூ அதெல்லாம் பயங்கரமா பிக் பண்ணாங்க. நான் ரேஸ் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கும்பல் வந்து சமகாண்டில் இருந்தாங்க. ரேஸ் பார்க்கல, ஆனா நீங்க வந்து ஃபுட்பால் பாக்குறீங்க. அப்போ ஆப்வியஸா வந்து நீங்க ஃபுட்பால் தான் அதிகமா இது பண்றாங்க போது நான் அதுக்கே நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் இந்த வீடியோல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா, நான் ஃபுட்பால் தான் எனக்கு வெரி ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் விளையாடுறது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா 1லாம். ஃபார்முலா 1 பார்க்கறதுக்கு எல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் அது நான் 1.5 மணி ரேஸ் எதுவுமே பார்த்தது இல்லை. ஓகே. ஏன்னா வந்து நம்மளே பாத்துறீங்களா சாம்பியன்ஸ் லீக்லாம் கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? நைட்டு செல்சி விளையாடவே இல்லை 2020. நான் எதுவும் பார்க்க போறாது வருமா. ஸோ பார்க்கல. ரெண்டாவது என்னன்னாக்கா, இது ஃபுட்பால் கூட நைட்டு பார்க்க முடிஞ்ச ஒரு சான்ஸ் இருந்தாக்கா அதுக்கு ரீசன் வந்து அது வந்து வீக்கெண்டா இருக்காது, நடுவில் இன்பிட்வீன் வீக் டேவா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வேலை இல்லாதனால இருக்கும். இது கரெக்டா மண்டே மார்னிங். இது நான் எப்படி ரிலேட் பண்ணோம்னா, இதே பிரச்சனை தான் வந்துட்டு US ஓப்பன் டென்னிஸ்க்கு வந்து தலைவலி வரும். ஏன்னா கரெக்டா சண்டே விடிய காத்தால் நம்மள்ட்ட அதாவது அடுத்த நாள் காத்தால் ஏஞ்சி வேலைக்கு போகணும், இல்லைன்னா நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு தலைவலியில வந்துட்டு பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராமு. மெக்சிகோ ஜிபி அப்படிதான் ஓடிச்சு. நான் இன்ஃபேக்ட் நான் எடுத்துக்க பார்த்தேன்னா, நீங்க நம்ம அந்த இது எல் கிளாசிகோ லைவ் ஸ்ட்ரீம் கூத்து பண்ணிட்டு இருந்தோமா, அதை அப்படியே பார்த்து அந்த மேட்சை பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்துட்டு கடுப்பெரிச்சிட்டு என்னடா இவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஓவரா ஹைப் கொடுத்து. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கேவலமா போய் முடியுமா, அந்த மாதிரி தான் இருந்தது அது. சரி, அது முடிச்சுட்டு சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா கரெக்டா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் இருந்தது. நான் என்ன நினைச்சேன், ஆஸ்கர் பியஸ்ட்ரிக்கான ஸ்டேட்மெண்டான ஒரு இது ரேஸா இருக்கும் இது. ஏன்னா எனக்கு லாண்டோ போல்ல முடிச்சோன்னே அவன் தான் முடிச்சிருவான், மேக்ஸ் ஏதாவது பயங்கரமான ஃபர்ஸ்ட் லேப்ல பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போனேன். அதுக்கேற்ற மாதிரி லேண்டோ ரொம்ப கன்வின்சிங்காக முடிச்சிட்டான். இந்த இது லீடுக்கு வேற போயிட்டான் இப்போ இதுக்கு டிரைவர் சாம்பியன்ஷிப்பு. ஒரு பாயிண்ட் தான் தரல, ஒரு பாயிண்ட். ஆனால் ஆஸ்கர் பியஸ்ட்ரி வந்து 8th or 9th ஸ்டார்ட் பண்ணான். ஓகே, மிட் ரேஸில் வந்து அது எப்படி இருந்த ஸ்டாண்டிங்கு, அவன் யூகிசனோட, அதுக்கு முன்ன ஜார்ஜ் ரசில், அதுக்கு முன்ன ஆண்டனெல்லி, அதுக்கப்புறமா ஃபெராரே 2 ஃபெராரே இருந்தது, மேக்ஸ் இருந்தான், லாண்டோ நாரிஸ் தான். ஸோ சிச்சுவேஷன் எப்படின்னா, அவன் அந்த பொசிஷன்லேயே முடிச்சிருந்தானா அவனுக்கும் வந்துட்டு லாண்டோ நாரிஸ்க்கும் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸில் வந்துட்டு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துருக்க மாதிரி இருந்தது. அவன் தேர்ட் வந்தானா he will still continue to be the championship leaderன்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அவன் யூகிசனோட ரேஸ் பண்ணிட்டான். ஜார்ஜ் ரசல் வந்து நடுவில் ஆலிவர் பேட்மேன் விட்டனே, அவன் தானே சீனான டிரைவர் ஃபோர்த்து முடிச்சான், அவன் தான் சீன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ பின்னாடி வந்து ஆஸ்கர் வரான்றது பெருசாக கண்டுக்காம இந்த ஆண்டனெல்லியும் இவனும் என்ன பண்ணுறாங்க, ஜார்ஜ் ரசலும் நம்ம ஆலிவர் பேட்மேனை பிடிச்சோன்னா போடியே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. இவன் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்கிறான், இவன் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்கிறான் அப்படின்னு ஜார்ஜ் ரசல் ஆரம்பிச்சிட்டான். ஆஸ் யூஷுவல், என்னை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ல, நான் போய் அவனை பிடிக்க பார்க்குறேன் அப்படின்ட்டுன்னு. அவன் போய் நல்லா பிடிச்சான். அதுக்குள்ளே பின்னாடி ஆஸ்கர் பியஸ்ட்ரி இவனை ஆண்டனெல்லியை ரேஸ் பண்ணிட்டான். ஜார்ஜ் ரசல் ரேஸ் பண்ணுறப்போ ஒரு மூவ் பண்ணான், ஒரு திடீர்னு ஒரு கார்னர்ல வந்துட்டு நடுவில் பூந்தான். அப்பதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த ஆஸ்கர் பியஸ்ட்ரி இன்னும் உள்ள இருக்கியா நீன்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரி ஒரு ரேஸ் அது பண்றமா. சரி அவன் பண்ணிடுவான், ஒன்னும் வெறும் ஆலிவர் பேட்மேன் தான் நடுவில் இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் கரெக்டா ஓட்டி முடிச்சிட்டான். அவன் கடைசியில சான்ஸ் கொடுக்கல. பட் இதுல என்னன்னா ட்விஸ்ட், மறுபடியும் நீங்க சும்மா டைம் கிடைச்சதுன்னா மேக்ஸோட அந்த இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு எடுத்து பாருங்க. அவங்களே ஷாக் ஆனாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாப் 3 மட்டும் தான் 2 ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி போனாங்க. ஓகே, நாரிஸ், லெக்லர்க்கும் இவன் மேக்ஸ் தான். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு 3 ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி போயிருந்தாங்க. நாரிஸ் வந்துட்டு ஆப்வியஸாக அவன் ஃபர்ஸ்ட்டு லீட் எடுத்துட்டான், பெருசாக பாயிண்ட் இல்லை. லெக்லருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்து 2 ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு பிளான் பண்ணி தான் இறங்கியிருக்காங்களே அவங்க. ஸோ லெக்லாருக்கு வந்துட்டு நடு ரேஸ்லேயே அவனை கேட்பாங்க அவங்ககிட்ட, டே என்னடா கடைசி வரைக்கும் ஓட்டிருவியான்னு சொல்லிட்டு, ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஐ கேன் கீப் அப் அண்ட் ஐ வில் புஷ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். மேக்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு அவன் மிட் ரேஸ்ல வந்துட்டு 3 ஸ்டாப்லேருந்து 2 ஸ்டாப்புக்கு மாற்றுவான். ஓ ஓகே. அவன் வந்துட்டு ஆக்சுவலாக அவன் பிளான் வந்துட்டு அவனும் 3 தான் இருக்கும். மிட் ரேஸ்ல கேட்டுட்டு நான் அவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் போட்டு உள்ள இறங்குவான்.
இன்ஃபேக்ட் அந்த அவனோட காமெண்டேட்டர் இருப்பான்ல, அவங்களோட கான்வர்சேஷன் வச்சுட்டே இருப்பான், அவனே சொல்லுவான் டேய் செம்மையா ஓட்டுறடா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமா அவனே விழுந்து பேசுவான். எப்படி பேசுவான்னா, இந்த மாதிரி டிரைவர் எல்லாம் நான் பேசுறதே எனக்கு பெருமையா இருக்குன்ற லெவலுக்கு பேசுவான் அவன். ஓகே, அவன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு லேப் இருந்ததுன்னா மேக்ஸ் செகண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, லெக்லார்க்கெல்லாம் தடவி இருப்பான். ஓகே, கரெக்டா அவனுக்கு 71 வந்து செட் ஆனதுனால எனக்கு தெரிஞ்சு முடிச்சான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு சரியான ரேஸ். அதாவது 1 விட்டுருங்க, அந்த 2ல இருந்து 7th பொசிஷன் வரைக்கும் செம்மையா போச்சுன்னு இது ஆக்சுவலா. ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நான் வந்து சரவணன்ட்ட பேசி நீங்க சொல்லுங்க தல, ஏன்னா வந்து நிறைய ரேஸ் ரிவ்யூ பாக்குறேன் நான், ரொம்ப பயாஸ்டா இருக்கு. நான் பார்க்காம யூஸ்வலா டைம் இருந்தா ஃபுல் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு டெரைவ் பண்ணி போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு எழுதிலாம் வச்சு பண்றது. எனக்கு சுத்தமா இந்த வாரம் டைம் இல்ல, எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, நம்மளால முடியாது. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து எப்படி தான் மெக்லாரனுக்கு அடின்னு நினைச்சாலும் கரெக்டா மேட்டர் சொல்லிடுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். தலைவன் வந்து ஒரு 10 பாயிண்ட் அமிச்சான். 10 பாயிண்ட் அமிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டே நாரிஸ்க்கு நல்ல பேர் இருந்தது, அவனை விட்டு தள்ளிடுவோம், வேற எதுவுமே தேவையில்ல. செகண்ட் பாயிண்ட் ஆஸ்கர் வேற லெவல்ல ஓட்டினான். ஆனா அவன் வந்து இந்த வர்ச்சுவல் சேஃப்டி கார்னால வர்ச்சுவல் சேஃப்டி கார்னால சாம்பியன்ஷிப் லீட் போயிருச்சு. சாம்பியன்ஷிப் பிரஷர் வந்து இப்போ அவன் மேல மவுண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது 2வது பாயிண்ட் சொன்னாரு. அதுவும் வர்ச்சுவல் சேஃப்டி கார் எப்போ வந்துச்சுன்னா கரெக்டா லாஸ்ட் லேப்ல வந்துச்சு. ஆமா, நாதரி கார்லஸ் சைன்ஸ் போய் விட்டா எங்கேயோ. ஆக்சுவலா வந்துட்டு அவன் விட்ட இடத்துக்கு வந்து வர்ச்சுவல் சேஃப்டி கார் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பெருசா டர்பி கூட எதுவும் இது கூட பார்ட்ஸ் கூட இந்த ரேஸ் ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா ரேசிங் 13 சொல்லி பார்த்தேன். அதுல ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எஃப்ஐஏ மேல செம்ம கான்றது. மார்ஷல் சிங்கிட்ட மட்டும் ஓடிட்டு இருந்தானுங்க, அடிச்சு தூக்கி இருப்பான் அவன். யார் அந்த டிரைவர்னு மறந்து போயிட்டான் அவன். மார்ஷல் பார்த்தா ட்ராக்ல ஓடிட்டு இருப்பானுங்க. எனக்கு ஒரு டைம்ல எப்படி தோணுச்சுன்னா, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஃபேன் தான் இருந்தாலும் இந்த ரேஸை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிறதுக்கு இவனுக்கு ஏதோ பண்றானுங்களா, திட்டத்தனம் பண்றானுங்களா. ஏன்னா மேக்ஸ் இப்ப இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுல, இந்த அவர் சொன்னது நான் சொன்னேன், ஃபெராரியோட பேஸ் சூப்பர். இந்த ரேஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நானும் பார்த்தா நல்லா இருந்தது. ஆனா 10 செகண்ட் பெனால்டி லூயிஸ் ஹாமில்டனுக்கு கொடுத்துருக்கலாமாங்கிறது ஒரு கேள்வி. அது அவ்வளோ ஹார்ஷ். நான் அது வந்து ஹார்ஷ் ஏன் கிடையாதுன்னு சொல்லுவேன்னா, அவன் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லேப்லயே நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லேப் அகைன் அது வந்து நான் பார்த்தேன். அது வந்து டைவர்ட் ஆயிட்டு நடுவுல புந்து இல்ல, அது வந்து ஆக்சுவலா வந்து அதுக்கு எதுவும் பெனால்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, மேக்ஸுக்கு வந்து வெளியே அதனாலதான். 2வது வந்து பாத்தீங்கன்னா, ஆமா அடுத்து ரீப்ளே போடுவாங்க. நீங்க கடைசியில இதெல்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த வெறும் கிராஸ்ல வந்து ஓட்டுறது பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ரசல் சொல்லுவான், இது மட்டும் அதன்னு சொல்லுவாங்க, கிரேவல் இருந்திருந்தாக்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும் அப்படிங்குவானா. ஆனா ஓட்டும் போது பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க, கார் அவன் போன ஸ்பீடுக்கு கிராஷ் தான் இருக்கும். அவன் கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்தெல்லாம் உள்ள வந்ததெல்லாம் வேற விஷயம். சரி, இதே மாதிரி நடுவுல ஒரு தடவை வந்து ஹாமில்டன் உள்ள வருவாரு. அது கம்ப்ளீட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ரொம்ப ஹார்ஷான பெனால்டி ஹாமில்டனுக்கு. ஏன்னா இந்த ரேஸ் வந்து ஃபெராரி பேக்ல இருந்த மாதிரி இருந்தது. என்னடா அது 2 போடியம் வரப்போகுது. நானும் வந்து மேக்ஸ்லாம் விட்டுட்டேன். இன்னைக்கு 2 போடியம் வரப்போகுது, ஃபர்ஸ்டே லீடு மட்டும் லெக்லருக்கும் ஹாமில்டனும் தூக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. P1 ஃபெராரி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா நாரிஸ் வந்து பின்னாடி வந்துட்டாக்க ப்ரெஷர் வந்து ஹாமில்டன் கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது பார்க்கும்போது தான் மேக்ஸ் நான் கொடுக்காத அந்த கௌஷிக் வந்தாச்சு. சோ அது ஒரு ஆக்சுவலா நான் அது பாயிண்ட் ஃபுல்லாவே விட்டேன். இந்த நான் எதுவுமே பார்க்கலனா கூட இந்த ரேஸோட ஃபர்ஸ்ட் லேப் மட்டுமே எல்லாருமே வந்துட்டு ஃபுல் ரேஸ் வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பார்த்தாங்கனாலே என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த ரேஸோட ட்ரிகரே ஃபர்ஸ்ட் லேப் பார்த்தாலே ரேஸ் ஃபுல்லா உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, என்ன மேட்டர்னா இன்னொன்னு வந்து மெக்லாரன் பேஸ் சூப்பரா இருந்தது, ஃபெராரி பேஸ் நல்லா இருந்தது. ரெட்புல் இப்போ ஒரு அப்கிரேட் பண்ணாங்க, அந்த ஃப்ளோர் அப்கிரேட் பண்ணாங்க. பண்ணிட்டு வந்தோடனே கொஞ்சம் பேஸ் டிராப்பா தான் இருக்குது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகல. இது நான் அவர்கிட்ட கேட்டேன், அவரும் சொன்னாரு அது நிறைய கெயின்ஸ் கொடுக்கலன்னு அந்த ஆளு சொல்லியிருக்காரு. அந்த பேஜ்ல தான் நானும் காமெண்ட்ரி கேட்டு தான் சொன்னேன், ஹாஸ் வந்துட்டு அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கன்சிஸ்டன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தல இவனுங்க பண்ணா அவனுங்க பண்ண போறானுங்க, ஃபெராரி தான் அவனுங்க, இவனுங்க பண்ணா அவனுங்க பண்ண போறானுங்க. ஆப்வியஸா ரிசல்ட் இருக்கு. ஓகே, பட் ஆலி பேமன் வந்து ஃபியூச்சர் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ரேஸ்னு இல்ல, எக்கச்சக்க ரேஸ்ல அவன் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான். கரெக்ட். ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா, இது சொன்னா மேக்ஸ் ஃபேன் பைஸ் டென்ஷன் தான் ஆவாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் கிராஷ் பண்ணிருப்பானு தான் தோணுச்சு ஹாமில்டன் மேல. பழைய மாதிரி ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கல்ல, அடிச்சு தூக்கிட்டு டே நீ வந்து இப்ப போட்டி வந்து ஹாமில்டன் கூட கிடையாதுடா, நீ ஏன்டா அந்த ஆளை போய் மோதிட்டு இருக்க, அந்த ஆள் நீட்டா ஓட்டிட்டு இருக்கான்டா, பழைய ஹாமில்டன் கிடையாதுடா.
தேவையில்லாம பண்ற மாதிரி இருந்ததுன்னு எனக்கு அது ஃபீல் ஆச்சு. இது இவ்வளவு ரிஸ்க் தேவையா, இது கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லேப்லயே போய் மோதி இருந்தாங்க முடிஞ்சிருக்கும், பொறுமையா கூட பிடிச்சிருந்துருக்கலாம், தான் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட். அந்த நீங்க ஹாஸ் பத்தி சொல்லிட்டீங்க, ஹாஸ், ஆலிபியம், ஃபெராரி இதெல்லாம் சொல்லியாச்சு நம்ம ஆல்ரெடி. ஸோ அலான்சோ தான் சொல்லியிருந்தாரு. அலான்சோ வந்து ஸ்டால்கிட்ட வந்து ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இந்த மாதிரி பொசிஷன் தரல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மறந்துச்சு ஆக்சுவலா அலான்சோ இது. ஆனா அலான்சோ ரிட்டையர் ஆயிட்டானே இந்த வண்டி. அதான் தல ஓவர்டேக் பண்ணிட்டான் ஸ்டாலு தலைவன். அதனால வந்து டாட்டம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு மெக்லாரன்ல இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கான். எதுக்காக மெக்லாரன்ல செஞ்சான்னு தெரியும்னா, நான் அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது மெக்லாரன்ல அலான்சோ ஓட்டும் போது டெய்லி வந்தா கம்ப்ளைண்ட் தான். கக்கு சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. முதல் நாள் மட்டும் தான் வணக்கம் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த ஹோண்டா இன்ஜினே சரியில்லைன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் வெளியே போற வரைக்கும். ஒண்ணுமே பண்ண மாட்டான். எனக்கு அதான் செம்ம சிரிப்பா இருந்தது. ஏன்னா அப்போதான் அவனுங்க வந்து இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா மாறுவானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க மெக்லாரனுக்கு போவானுங்க, தலைவன் வெளியே வருவான். சோ அதனால அது வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அலோன்ஸோட ஹைலைட் என்னன்னா, அவன் ரேஸுக்கு உள்ள வரதே வந்து ரே மிஸ்டீரியோ மாஸ்க் போட்டு வந்தான். ஆமா அது நான் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். மெக்சிகன் மாஸ்க் போட்டு போனா. நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸும் பாத்தீங்கன்னா கடைசி லேப்ல தான் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சூப்பரா. ஆனா அவனுக்குமே வந்துட்டு நிறைய பெனல்டி இருந்துச்சு. அவனும் 10 செகண்ட் பெனல்டி, 5 செகண்ட் பெனல்டி ஏதோ கொடுத்து அவனை வெயிட் பண்ண வச்சாங்க. அவங்க 2 பேர் தான் கூத்து. அவங்க 2 பேரும் ஆக்சுவலி நல்லா சிங்க்ல ஓட்டுறாங்க, சயின்ஸோ ஆல்பானோ. ஆல்பான் வந்துட்டு 3 ஸ்டாப்ல இருந்தா, இவன் 2 ஸ்டாப்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஆல்பானை டெஸ்ட் பண்ணிட்டு சயின்ஸுக்கு ரெப்ளிகேட் பண்ணலான்ற மாதிரி ஏதோ சொல்லி இவன் 3 ஸ்டாப் பண்ணோடனே டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா வந்துட்டு அவன் 40th 50th போயிடுச்சு. அவங்ககிட்டே வந்துட்டு எப்படி இருக்கு டயர் அப்படின்னா, என்னையே ஏன்டா நோட்டுறீங்க, அவன் முன்ன போற கரெக்டா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஃபன்னா இருந்தது. ஆக்சுவலா ரேஸே ஃபன். ஆக்சுவலா நான் வந்து மெக்சிகோ ஜிபி அவ்வளோ உத்து பார்த்தது கிடையாது. அந்த ரேஸ் சர்க்கியூட்டை சூப்பரா இருக்குதுங்க. ரொம்ப பயங்கர, அதாவது வந்துட்டு ஏதோ ஒரு கேமிங் சர்க்கியூட் மாதிரி இருந்தது. அவங்களோட சீட்டிங் அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அது ஆக்சுவலா அவனுங்க சர்க்கியூட், அவனுங்க மக்கள் எல்லாம் இன்னும் பைத்தியக்காரத்தனமா இருப்பானுங்க. சூப்பர் பைத்தியக்காரன் தானா, நல்ல விதத்துல வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ் சர்க்கிள். அதான் இப்பதான் புரியுது. சர்ஜியோ பெரஸ் எல்லாம் இன்னும் எப்படி இருக்கு. அதான் சொன்னேன், அடுத்த வருஷம் கேட்லாக் அவனும் போட்டாஸ் தான் பாருங்க நடுவுல புந்து எல்லாத்தையும் காலி பண்ண போறாங்க. நீங்க அந்த சொன்ன மாதிரி யூகிஷனோட தான் வந்து ரேஸே வந்து இதுவாச்சு. நடுவுல அந்த பாயிண்ட் விட்டோம் நம்ம, ரோட் பிளாக் மாதிரி போட்டான். அவனை வச்சு ரெட் புல் வந்து நீ அப்படியே தடுத்து நிறுத்த எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவனை வச்சு காலி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிச்சான். ஒன்ஸ் பிஎஸ்டி, ஏன்னா பிஎஸ்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேப் வருமா 9th இதுலயே இருந்தான் அவன். 9th 7th இருந்தான். அதுக்கப்புறமா தான் லைட்டா ஆலிவர் பெர்மன் அந்த விதத்துல சரியான ரேஸுங்க. அவன் என்ன 10th 12th ஸ்டார்ட் பண்ணான். அவன் டே இன் அண்ட் டே அவுட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். 2 டீம் சொல்லல. ஒன்னு வந்து சௌபர், இன்னொன்னு வந்து ஆல்பின். 2த்தையும் சொல்ல எதுவுமே இல்ல. நான் எப்படி ஸ்கிரீன்ல ரீவைண்ட் பண்ணி பார்த்தாலும் அவனுக்கு காட்ட கூட மாட்டேங்கிறானுங்க, என்ன பண்ணிட்டானுங்கன்னு தெரியல. சோ ஏன்னா இவன் லாசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேப்லயே செகண்ட் லேப்லயே ரிட்டையர். அப்புறமா அதுக்கப்புறமா ஆமா லாசன் ஃபர்ஸ்ட் ரிட்டையர் தான். ஹல்கன்பர்க் அப்புறமா ரிட்டையர். ஆமா இவனுக்கு ஒரு லேப் கூட கம்ப்ளீட் பண்ணல, புரியல. சரி ஓகே அவ்வளவுதான். சோ மத்தபடி எல்லாம் யூசுவல் தான் எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா தான் இந்த லேப் பண்றானுங்க. ஓவராலா பார்க்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆமா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச அந்த கடைசி வர்ச்சுவல் சேஃப்டி கார் இல்லாம இருந்ததுன்னா மேக்ஸ் செகண்ட் முடிச்சிருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆமா ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ் தான். ஆனா இதை நான் நோட் பண்ணவே இல்லை பாருங்க. +30 முடிச்சான் அவன். அவன் பயங்கரமான டாமினேஷன் அவன் நாரிஸ். ஆனா என்ன இதுக்கு அப்புறமா அடுத்த 4 ரேஸ் இனிமேல் கொஞ்சம் பயங்கர க்ளோஸா போவோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரேசஸ் பாத்தீங்கன்னா இன்னும் இது இருக்கு, டைம் இருக்கு. 2 நாள் உங்களுக்கு 2 வாரம் கேப் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெக்சிகோ முடிஞ்சிருச்சு, லாஸ் வேகஸ் 20th நவம்பர் தான். 2 வாரம் கேப். இதுக்கு அப்புறமேட்டு சாரி 7th வந்து பிரேசில், 20th நவம்பர் வந்து இது. 7th எப்படி இருக்குல்ல 2 வாரம் இல்லையா? ஒரு வாரம் 2 வாரம் இருக்கு. இந்த வாரம் இருக்கு, அடுத்த வாரம் இருக்குல்ல. அதுதான் நானும் பார்த்தேன். ஸோ அதனால வந்து 7th 8th 9th ஆமா சூப்பரா இருக்கும் அந்த டைம். பிரேசில் ஜிபினாலே அது மேக்ஸுக்காக ஒரே ஜிபி. மழைக்குள்ள பெஞ்சதுனாக்கா காலி. போன வருஷம் பிரேசில் ஜிபி வந்து எல்லாரும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. போய் அடின்னு அடிச்சுட்டு அது ஒண்ணுதான் வந்து டைட்டில் பாயிண்ட்டுக்கு வந்து மெக்லாரன் புதைச்சு விட்ட விஷயம். போன வருஷம் நாரிஸுக்கு நடந்தது, இந்த வருஷம் மேக்ஸுக்கு நடக்குமான்றதும் மேக்ஸுக்கு நடக்காது தல, வாய்ப்பு கம்மி தான். இவனுங்க வந்து இப்போ பிளஸ் மேக்ஸ் லீட்ல இருந்தான் போன வாட்டி. இப்போ இவனுங்க வந்து நாரிஸ் வந்து இது பிரில்லியண்டான டிரைவ். இது நீங்க என்னதான் பார்த்திருந்தாலும்
மெக்லாரன் வந்து இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இந்த பியாஸ்ட்ரியே சரி இது ஓகே. நான் என்ன நினச்சேன்னா இவனுக்கு ஏதாவது அடிச்சுட்டு இவனுக்கு காலி ஆவானுங்க, இது மேக்ஸுக்கு போன ரேஸ் மாதிரி ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப சுதாரிச்சுட்டானுங்க மெக்லாரன். ஸோ அடுத்த ரேஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பியாஸ்ட்ரியும் கன்வின்ஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்னாங்க. கேட்டை லாக் பண்ணிட்டா மேக்ஸை லாக் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை, நம்ம பேசுறத பேசிக்கிட்டே இருப்போம். அவன் மூடு தான். அந்த டைம்ல மேக்ஸ் போன வாட்டி வந்து ஹாமில்டன் தலைமையில காரை போட்டு வரல. அந்த மாதிரி எனக்கு என்னமோ ஸ்ட்ராங் ஃபீலிங் என்னன்னா பிஎஸ்டி வந்துட்டு நம்ம சொதப்பிடக்கூடாது, நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஏத்திட்டே போவோம். அந்த கடைசி 2 ரேஸ்ல வந்து ஸ்பிரிண்டும் இருக்கு ரேஸும் இருக்கு. அந்த வீக்கெண்ட் நம்ம ஏதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவனை எக்ஸைட் பண்ணிடுவோம், அப்புறமா நம்ம 2 பேரும் அடிச்சு போன்ற அந்த லெவலுக்கு தான் போயிட்டானோன்னு எனக்கு தோணுது. மேபி இருக்கலாம் தல. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரேஸ் வந்து மோஸ்டா வந்து டிசைடரா தான் இருக்கு எல்லா டைமுமே. சோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம இவங்கள்ட்ட. எனக்கு என்னன்னா லைவா பாக்கல அது ஒண்ணு. எல்லாரும் அவ்வளவு பெஸ்ட். ஐயோ ஏன்னா இப்படி சொல்றீங்க, நம்ம பார்க்காத ரேஸா எப்படி இருக்கும். நானே வந்துட்டு நான் இப்ப கூட சொல்றேன்ல, எனக்கு அது போர் அடிச்சு எல் கிளாசிக்கோ. சரி 130க்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் லேப்பே வந்துட்டு இது பண்ணிட்டு அப்புறமா பிஎஸ்டி வேற 9th தள்ளி விட்டாங்க. என்னடா இவன் கடைசியில இவனை இங்கே முடிச்சிருவாங்க போல சோலின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சு பாருங்க. 71 எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரேஸ், என்னடா ஒரே சர்க்கியூட்டை சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்ற ஃபீலிங் வராம நான் பார்த்தேன். சூப்பரான ரேஸ். எக்கச்சக்க மேட்டர் நடந்தது. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவானு தெரிஞ்சு. ஸோ அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். அது இன்னொரு சின்ன டீட்டெயில் வந்து மோட்டோ ஜிபி கேட்டுட்டே இருக்கானுங்க. நான் மோட்டோ ஜிபி வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியல. மோட்டோ ஜிபியில வந்து மார்க்கஸ் டைட்டில் அடிச்சுட்டு இன்ஜுரி ஆயிட்டு இப்போ உள்ளே வர முடியாத மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவள் தான் சீசன் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஃப்ரீயா விட்டுறலாம். நம்ம சீசன் முடிஞ்சவனா ஒரு ஃபுல் இதோ எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோவா போட்டுக்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னு தெரியலையே.